எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி பாருங்கள் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த கூட்டணியை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பயங்கர அதே பலத்தோடு போய் தேர்தலை அவங்க சந்திக்க தயாராக இருக்கிறாங்க. அதுவே ஆப்போசிட் சைடில் அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும்தான் வந்திருக்குது, வேறு எந்த கூட்டணி கட்சிகளும் வர்றதுக்கு தயாராக இல்லை. பாமக ஒரு பக்கம் 2ஆக பிளவுபட்டு கிடக்குது, தேமுதிக ஒரு பக்கம் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்குது. இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ஷேப்பாக இருக்குது. அப்படி வந்திருந்த அந்த பாஜகலையுமே அண்ணாமலை ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு அவர் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குதுங்க. எப்படி இதை வச்சுக்கிட்டு போயிட்டு திமுகவை எதிர்க்க முடியுமா? அசால்ட்டாக திமுக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த தேர்தல் நெருக்கம் வர 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 பார்த்தீங்கன்னா இங்கே அதிமுக என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் ஸ்மூத்தாக ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பில்டு பண்ணிட்டே வந்து தேர்தல் நெருக்கத்திலேருந்து அப்படி நிற்பாங்க. அதே இப்போ ஸ்ட்ராங்காக தெரிகிற அந்த திமுக கூட்டணி தேர்தல் நெருக்கம் வர 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 கூட்டணி கட்சிகள் தங்களுடைய சித்து வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒருத்தராக அவங்க வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை பிச்சுட்டு நிற்கும் அப்படின்றத நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும்போது சில கண்டிஷன்ஸ், சில நிபந்தனைகளோடு தான் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு. குறிப்பாக டிடிவி, ஓபிஎஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. குறிப்பாக அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வர விஷயத்தில் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. வேணா நீங்கள் உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்க வேணால் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கண்டிஷன்ஸோடு தான் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இப்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில சில முட்டல் முதல் உரசல்கள்லாம் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தேர்தல் நெருக்கத்தில் வந்துச்சுன்னா அது கூட்டணியை அல்லது கூட்டணியோட வெற்றியை பாதிக்கும்ன்றதுனால முதல்லயே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சுட்டார். இன்னி வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸில் அவர் உறுதியாக தான் இருக்கார். அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக தலைவர்களோட மிகவும் இணக்கமான போக்குகள் இருக்காரு, எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அதே மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருப்பூரூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எழுச்சி பயணம், அதில் பாஜகவுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்துக்கிட்டு அவருக்கு அந்த செங்கோல் ஒன்றை பரிசாக வழங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் பாஜக அதிமுகவுடைய அந்த கூட்டணி ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப இணக்கமாக போயிட்டுருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சமீபத்திலையும் கூட பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு, அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். எல்லாமே ரொம்ப சுமூகமாக, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இணக்கமான போக்கில் தான் போயிட்டுருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இண்டி கூட்டணி திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள், அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ்லாம் ஆரம்ப காலத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா, எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, எரும மாடும் அது மேலே ஒட்டி இருக்கிற உண்ணியும் போல் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ நெருக்கமானது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அப்பயே தெரியும், ஓகே எலெக்ஷன் கிட்ட வர வர தான் காங்கிரஸ் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும்ட்டு அதே மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு நிறைய சீட்டு கேட்போம், 60 சீட்டு கேட்போம், 90 சீட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பித்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்திலையும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரியே பேசிகிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும், செல்வ பெருந்தகை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாதுங்க. மேலிட ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையாங்க, அவர் தானங்க சொன்னார் அப்படின்ட்டு மழுப்பிக்கிட்டே இருந்தாப்புல. ஆனால் சமீபத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, என்னது கூட்டணி ஆட்சி மட்டும்தான், அங்கே தனித்த ஆட்சின்ற பேச்சுக்கு இடம் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுடைய ஒரே ஸ்போக்ஸ் பர்சன், திமுகவுடைய ஒற்றை நம்பிக்கை இருந்தவர் செல்வ பெருந்தகை, அவரே என்ன சொல்லிட்டாரு, ஆமாம்மா கூட்டணி ஆட்சி தான், அவர் சொன்ன மாதிரி தான், அப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாப்புல. இது ஒரு பக்கமாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. என்னது, கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் என்னென்னா, போன அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு கடன் அதிகமாக இருந்துச்சு, சுத்தமாக வளர்ச்சியில் டெவலப்மெண்ட்டே கிடையாது, தமிழ்நாட்டுடைய ஜிடிபி தமிழ்நாட்டுடைய அந்த முன்னேற்றம்ன்றது அதில் பாதாளத்தில் இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்குது, எக்கச்சக்கமான வளர்ச்சி திட்டங்கள் டெவலப்மெண்ட்ஸ் அது இதுன்னு தமிழ்நாடு பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொன்ன செய்தி ட்விட்டரில் ஒன்று வந்துருந்துச்சு. அதை டேக் பண்ணி காங்கிரஸுடைய இவர் நம்ம யார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் என்ன ட்வீட் போட்டிருந்தாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, போன ஆட்சியில் குறைஞ்சபட்சம் 4,50,000 கோடி தான் கடன் இருந்துச்சு,
தமிழ்நாட்டுக்கு. எப்போ? கடைசி 50 வருஷமாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடன் வெறும் 4,50,000 கோடி தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4.25 வருஷத்தில் அது 9.3 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய கடன். 2010 தமிழ்நாட்டினுடைய கடனில் 3 மடங்கு அதிகமாக யூபியோட கடன் இருந்துச்சு, உத்தரப்பிரதேசத்தோட கடன். ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தோட கடனை விட தமிழ்நாடு அதிகமாக போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வைக்கிறார். அதாவது சும்மா சீட்டு பேரம் பேசணும், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், கம்மி சீட்டு வேணும், இந்த மாதிரி பேரம் மட்டும்தான் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ட் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை பிரவீன் சக்கரவர்த்தி வைக்கிறார். நேற்று ஆதன் தமிழ், முந்தா நேற்று ஆதன் தமிழில் காங்கிரஸுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அது பார்க்கும்போது உண்மையிலேயே இவங்க பிச்சுக்கிட்டு போகத்தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அங்கே டிவிக்கே ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குது, எப்படியாச்சும் கலந்துக்கிட்டு போயிட்டு அங்கே டிவிக்கில் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸில் அதிகமானவர்களுடைய விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறது. அதை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன நான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேட்குறாரு மாதேஷ், டிவிக்கே கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது திருச்சி வேலுச்சாமி என்ன சொல்கிறாரு, கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தாவேகா பக்கம் போகணும்னு ஆசைப்படுறாங்க, திமுகவால் ஆதாயம் அடைகிற ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர மற்றவங்க யாருக்கும் திமுகவில் இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா திமுக என்ன தெரியுமா பண்ணியிருக்குது, எங்களையே தோக்கடிக்கிற வேலையை பண்ணியிருக்குது. கூட்டணி கட்சியை தோக்கடிக்கிற வேலையை யாராவது பண்ணுவாங்களா? இதுவும் குறிப்பாக இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, அதில் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது வேற. உள்ளாட்சி தேர்தல் அங்கே வர இந்த வார்டு கவுன்சிலர், இந்த மாதிரியான உள்ளாட்சி தேர்தலில் வர உறுப்பினர்கள் தான் ஒரு கட்சிக்கு அடித்தளம். ஆனால் அந்த தேர்தல்கள்லேயே செந்தில் பாலாஜி அவர்கள் காசு கொடுத்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை தோக்கடிச்சாரு. அப்படி அதனால் எங்களை தோக்கடித்த திமுக கட்சிக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுப்போம். திமுக என்ன நினச்சிட்டு மனசில், நாங்கள் இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டுக்கிறாங்களா? அவங்கள ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான், நாங்கள் இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு படி மேலே போயிட்டு வெள்ளைக்காரன் காலில் விழுந்து கிடந்தவங்களுக்கே அவ்வளோ இருக்குன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாப்புல. யார் வெள்ளைக்காரன் காலில் விழுந்து கிடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீகா அந்த குரூப் தான், ஈவேரா அவர்களுடைய குரூப்பு. எங்களுக்கு பிரிட்டிஷ் ராணியோட ஆட்சியே எங்களுக்கு வேணும், வெள்ளைக்கார ஆட்சி தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் போயிடாதீங்க அப்படின்ட்டு காலில் விழுந்து கெஞ்சனவர் தான் ஈவேரா. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. வெள்ளைக்காரன் காலில் விழுந்தவங்களுக்கே அவ்வளோ கொழுப்புனா வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்ட எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாப்புல. நான் எங்களால் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்குது, இந்த தடவை நாங்களே கூட இருந்தாலும் இவங்க ஆட்சிக்கு வருவாங்களான்றது சந்தேகம்தான் அப்படின்ட்டாப்புல பொசுக்கணும். கடைசியில் பாஜஸ் கேட்குறாப்புல, அப்போ திமுகவை இந்த தடவை நீங்கள் தான் முடிச்சு விட போகிறீங்களா அப்படிங்கும்போது, அப்கோர்ஸ் நாங்கள் தான் முடிச்சு விட போகிறோம், பின்ன எங்களை முடிச்சு விட ட்ரை பண்ணவங்களுக்கு நாங்கள் தான் முடிச்சு விட போகிறோம் அப்படின்ற மாதிரி பட்டுன்னு அடிச்சிட்டாப்புல. அதாவது பேரம் பேசணும், சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படிங்கிறவங்க பேசுகிற பேச்சு மாதிரி தெரியல. எப்படியாச்சும் இதை உடச்சி விட்டுறணும். ஏதோ கொஞ்சோண்டு இப்படி ஒட்டிட்டு இருக்குது, இந்த உறவு ஏதோ கொஞ்சம் அப்படி மழுப்பிக்கிட்டு போகிறதுனால தான் இது ஒட்டிட்டு இருக்குது, உடைக்கணும், பட்டார்னு போட்டு அவங்களே பார்த்துட்டு எப்பா நீங்கள் போயிட்டு வாங்கடா சாமின்னு அனுப்பிச்சி விட்றணும். எங்களுக்கு இந்த உறவே வேணப்பா, எங்களை அத்து விடு, கட் பண்ணி விடு, நாங்கள் போகிறோம், எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு மறைமுகமாக இல்லை வெளிப்படையாகவே சொல்கிறது தான் இந்த மாதிரியான பேச்சுகள். அப்போது இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு முழுக்க திமுக சார்பாக பேசிகிட்டு இருந்த செல்வ பெருந்தகை கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களை அத்துடியா, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, உங்கள் ஆட்சி அவள் நல்ல ஆட்சிலாம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது ப்ரீ கோவிட் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை விட மோசமான ஆட்சி தான் உங்கள் ஆட்சி அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம் மறைமுகமாக சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி காங்கிரஸ் வந்து முழுக்க பாஜகவை தாக்குதோ இல்லையோ அல்லது அதிமுகவை தாக்குதோ இல்லையோ முழுக்க அவங்க டார்கெட் ஃபுல்லாக திமுக மேலே திரும்பி இருக்குது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டணி வீக்காக தெரியும், கடைசியில் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தெரியும், போக போக அதுக்கு தேர்தல் நெருக்கத்தில் அதுக்கு பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இப்போ நடந்துட்டு இருக்குது. இதை திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சவால். ஆனால் ஒருவேளை தப்பித்தவறி காங்கிரஸ் திமுக கிட்டேருந்து பிச்சுட்டு போயிட்டு தாவேகா கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் திமுகவுக்கு 3வது இடம் உறுதி, எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்கிற நிலை உறுதியாக ஏற்படும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.